ஓம் சாய்ராம். எல்லாம் வல்ல சுவாமியின் பொற்பாத கமலங்களுக்கு 1000 கோடி முறை வணக்கங்கள். குழந்தைகளுக்கான இந்த வீடியோவில் இப்பொழுது ஒரு சின்ன நிகழ்வினை பார்ப்போம். அதாவது, எப்பொழுதுமே நாம் தான் சிறந்தவர்கள் என்ற ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நமக்கு இருக்கக்கூடாது. மேலும் தலைக்கணமும் நமக்கு இருக்கக்கூடாது. தலைக்கணமும் நாம் தான் சிறந்தவர்கள் என்ற ஒரு எண்ணமும் இருப்பது தவறு என்பதற்கு பகவான் கூறிய ஒரு நிகழ்வினை இப்போது பார்ப்போம். ஒரு முறை காந்திஜி அவர்கள் பிரிட்டிஷ் கப்பலில் இங்கிலாந்துக்கு சென்றார்கள். அங்கு நடந்த ஒரு கூட்டத்திற்கு பங்கேற்பதற்காக காந்திஜி அவர்கள் சென்றார்கள். காந்திஜி அவர்கள் அந்த கப்பலுடைய மேல் தளத்திலே உள்ள ஒரு மேஜையின் முன்பாக அமர்ந்து ஏதோ எழுதி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த மேல் தளத்திற்கு காந்தியோடு பயணம் செய்த ஒரு ஆங்கிலேயர் வந்தார். அவர் காந்தியை பார்த்தவுடனேயே அவருக்கு ஒரு வெறுப்பு உணர்வு வந்தது. தான் எவ்வளவு அழகாக சூட்டு கோட்டெல்லாம் போட்டு அழகாக இருக்கிறோம் என்ற தலைக்கணமும் ஒரு அகம்பாவமும் அவர் மனதிலே தோன்றியது. காந்திஜியை பார்த்து ஒரு வெறுப்பு உணர்வு அவருக்கு வந்தது. என்ன இந்த மனிதர் நம்மளோடு பயணம் செய்கிறார், வழுக்கை தலை, பொக்கை வாய், ஒரு கண்ணாடி, மேலும் மேல் சட்டை போடவில்லை, ஒரே ஒரு வேட்டியை அணிந்து கொண்டு இவர் என்னோடு பயணம் செய்கின்றாரே, அது தவறு. இவரை எவ்வாறு நாம் அவமரியாதை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அந்த ஆங்கிலேயர் மனதிலே தோன்றியது. உடனே அந்த ஆங்கிலேயர் அந்த கப்பலில் மேல்தளத்திலிருந்து இறங்கி தன்னுடைய அறைக்கு சென்றார். இந்த அறைக்கு சென்று ஒரு 10 காகிதங்களில் காந்திஜியை பற்றி தவறான ஒரு செய்திகளை எழுதினார். நீ ஒரு முட்டாள், நீ அழகா இல்லை, உனக்கு எதுக்கு இந்த வீண் பயணம், எங்களை போன்றவர்களோடு நீ பயணம் செய்யலாமா என்று ஒரு இழிவான செய்திகளை எழுதினார் அந்த 10 காகிதங்களில். அந்த 10 காகிதங்களை எழுதி அவையற்றையெல்லாம் சேர்த்து ஒரு குண்டூசியை குத்தினார். குத்தி நேராக காந்திஜியிடம் இந்தாருங்கள், நான் உங்களுக்கு தருகின்ற ஒரு பரிசு, இது உங்களுக்கு பயன்படும், மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், நீங்கள் படித்து பாருங்கள், பத்திரமாக வைத்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். காந்திஜியும் அவற்றை ஒன்றும் மறுப்பு சொல்லாமல் அதனை ஒவ்வொன்றாக படித்து பார்த்தார். படித்து பார்த்த பிறகு அவர் ஒன்றுமே சொல்லவில்லை. அந்த காகிதங்களை எல்லாம் அருகிலே உள்ள குப்பை தொட்டியிலே போட்டுவிட்டு அந்த காகிதத்தை சேர்த்து வைத்திருந்த பின்னை மற்றும் அந்த குண்டூசியை எடுத்து மட்டும் பத்திரமாக கையில் வைத்து கொண்டு அந்த ஆங்கிலேயரை பார்த்து சொன்னார், நீங்கள் சொன்னபடி நான் செய்துவிட்டேன். நீங்கள் தந்தவற்றில் மிகவும் எனக்கு உபயோகமாக இருக்கப் போவது இந்த குண்டூசி மட்டும்தான். அதனை நான் தூர எறியவில்லை. மற்ற பேப்பர்களெல்லாம் எனக்கு அவ்வளவு உபயோகமாக இருக்காது. அவற்றை குப்பை தொட்டியில் போட்டு விட்டேன். மிகவும் நன்றி என்று சொல்லி காந்திஜி அவர்கள் அமைதியாக இருந்தார். இந்த நிகழ்வை பார்த்த உடனே அந்த ஆங்கிலேயருக்கு மிகவும் வெட்கமாக போய்விட்டது. தான் கொடுத்த அந்த பேப்பர்களை எல்லாம் படித்து பார்த்து காந்திஜி வெகுண்டு எழுந்து தன்னோடு சண்டை போடுவார், விரும்பத்தகாத நிகழ்ச்சிகள் நடக்கும், அந்த கப்பலில் பயணம் செய்தவர்களின் முன்னால் காந்திஜி இன்னும் அவமானப்படுத்தப்படுவார் என்றெல்லாம் எண்ணி அவர் ஏமாந்து போனார்.
இவ்வளவு அமைதியாக, அடக்கமாக, பொறுமையாக, தான் எவ்வளவு இழிவாக சொன்னதையும் தவறாக எடுத்துக்கொள்ளாமல் அமைதியாக இருந்து தனக்கு அந்த பாடம் புகட்டிய காந்திஜியை எண்ணி அவர் தலை குனிந்தார். இந்த பாடம் தனக்கு எதிர்காலத்தில் மிகவும் பயன்படும். எந்த நேரத்திலும் நாம் தலைக்கணம் கொள்ளக்கூடாது. மற்றவரை விட நாம் உயர்ந்தவர்கள் என்ற ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நமக்கு இருக்கக்கூடாது என்பதை உணர்ந்து கொண்டார். எனவே குழந்தைகளே, நீங்கள் எப்பொழுதும் நன்றாக படியுங்கள், நன்றாக எல்லோருக்கும் உதவுங்கள். தலைக்கணம் என்பது உங்களுக்கு இருக்கக்கூடாது. தான் எல்லாவற்றையும் விட உயர்ந்தவர்கள் என்ற தலைக்கணம் இருக்கக்கூடாது. மேலும் எல்லோரையும் விட நான் சிறந்தவன் என்ற ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அது தவறு என்று சுவாமி சொல்லுகின்றார். எனவே இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் நல்ல மாணவர்களாக, நல்ல குழந்தைகளாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஜெய் சாய்ராம்.